அன்பானவர்களே, தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எனக்கு ஆண்டவர் பிடிக்கணும், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உயிர் அப்படிலாம் சொல்லிட்டு கண்ணு முன்னாடி இருக்கிற சகோதரனை நேசிக்கல அப்படின்னா அது என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடி இருக்கிற சகோதரன், கூட பிறந்திருக்கிற சகோதரன், ஒருவேளை பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன், ஆண்டவருடைய சபையில் இருக்கிறவர், ஊழியத்தில் இருக்கிறவர், அவர்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்கிறீங்களா? சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க, அப்படி உண்மைன்னு இருப்பாங்க. இல்லை, ஒரு ஊழியர் இவ்வாறாக சொல்கிறார், எப்போ எழுப்புதல், உண்மையான எழுப்புதல், ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து சிரிச்சிட்டாலே எழுப்புதல் வந்துடும். ஒரு இன்னொரு ஊழியனை பார்த்து சிரிச்சிட்டாலே எழுப்புதல் வந்துடும். பார்த்தாலே சிலர் அப்படியே உம்முன்னு இருக்கிறது. இல்லை, எல்லார்ட்டையும் அன்பு கூற வேண்டும். கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களை நேசிக்காமல் நான் லண்டனுக்கு அனுப்புகிறேன், நான் நார்த் இந்தியா மிஷினரியை தாங்குறேன், தப்பே கிடையாது, தாங்குங்க மிஷினரியை. அதே நேரத்தில் கண்ணு முன்னாடி இருக்கிற கஷ்டப்படுற ஊழியர்கள், கண்ணு முன்னாடி இருக்கிற ஏழை ஊழியர்கள், அவர்களை நேசிக்க பாருங்கள். வாசலில் இருக்கிற பரதேசி அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணு முன்னாடி இருக்கிறவர்களை நேசிக்கணும். உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் எல்லாரையும் நேசிங்க. இல்லை, ஏழைகளிடத்தில் ஒரு அன்பு, பணக்காரர் இடத்துல இருந்து ஒரு அன்பு காட்டுவது ஆண்டவருக்கு பிரியமா? யோசிச்சு பாருங்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியுதா? இன்றைக்கி அப்படிப்பட்ட கிருபை உங்ககிட்ட இருக்குதா? தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, அப்பா, இவர்களை எல்லாரையும் நேசிக்கணும், ஒருத்தரை நேசிக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தேவன் தரணும். ஜோமனாவும் தகப்பனே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.